ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம டேரனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு மீன் குழம்பே கட்டி கொடுங்கம்மாண்ணா. நம்ம ரேஷ்மா லெமன் ரைஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு மஷ்ரூம் இருந்ததுங்க. அதனால் மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணி கொடுங்கம்மாண்ணா. மஷ்ரூம் கிரேவி ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளியை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மட்டன் மசாலா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நீங்கள் வதக்கி எடுத்து பாருங்கள். அதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ்க்கு இந்த மாதிரி மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாள் சூடாக நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அப்படி தான் இருந்தது. அதனால் நான் லெமன் ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணேன். நம்ம ரேஷ்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லெமன் ரைஸும் மஷ்ரூம் கிரேவி தாங்க. இந்த கிளைமேட்டுக்கு வேண்டாண்டின்னு சொல்லியும் கேட்கல. அவளுக்கு கட்டி அமிச்சிட்டு மதியானம் நானும் சாப்பாடை கொஞ்சம் சூடு பண்ணிட்டு தான் நான் லெமன் ரைஸ் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது அந்த மஷ்ரூம் கிரேவிக்கும். ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா டீ போட்டுட்டு ப்ரெட்டு வாங்கிட்டு இருந்ததுங்க. அதை பாம்பே டோஸ்ட்டு செய்யுங்க நம்ம டேரன் சொல்லிகிட்டே இருந்தான். அதனால் அதை தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். நான் பாம்பே டோஸ்ட்டு போட சூடாக சாப்பிட்டாங்க. நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா சென்னா குருமா தான் ரெடி பண்ணேன். அதுக்கு உருளைக்கிழங்கும் குடமிளகாவும் போட்டு கிரேவி தாங்க ரெடி பண்ணேன். காலையில் தோசை ஊற்றிட்டு நம்ம டேரனுக்கு அந்த சென்னா குருமா தான் வச்சு கொடுத்தேன். நம்ம ரேஷ்மாக்கு அதான் ரெடி பண்ணி கொடுத்தேன். என்னமோ நான் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் அந்த சென்னா குருமா எனக்கு ஒன்றும் தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு டேஸ்ட் தனியாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் சொன்னேன் ரேஷ்மாகிட்ட. எப்போயும் செய்கிற மாதிரி தாண்டி செஞ்சேன், இன்றைக்கி தூக்கத்தில் செஞ்சனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சோ அப்படின்னேன். அதனால் முருங்கைக்காவும் சேர்த்துட்டு நான் சென்னா குருமாவும் உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி பண்ணி நம்ம டேரனையும் ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. இந்த மயில் அங்கே ஒரே சவுண்டாகவே இருந்ததுங்க, கத்திக்கிட்டே இருந்தது. சரி, அது அப்படியே உங்ககிட்ட நானும் ஷேர் பண்ணேன். காயும் எதுவும் இல்லை, அதனால் காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு இதெல்லாம் வாங்கிட்டு கொடுத்தாரு. ஏன்னா எங்களுக்கு காலையில் டைமில் காய் கொடுக்காம கொஞ்சம் போயிட்டுருக்கேன்னா, அதனால் காயெல்லாம் வாங்கிட்டு கொடுத்துருங்க, ஏதாவது ஒன்று சமைச்சு கொடுத்துருவோம்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு புதினா கொத்தமல்லாம் வாங்கிட்டு கொடுத்தாரு. ஏன்னா காலையில் டைமில் தக்காளி சாதம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா புதினா இல்லாமல் தான் முக்கால்வாசி செஞ்சு கொடுக்குறேன். அதனால் அதையும் வாங்கிட்டு கொடுத்தாரு. கீரையும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க, சிறுக்கீரை தான் வாங்கிட்டு கொடுத்தாரு. காலையில் எங்களுக்கு டிஃபனுக்கு ராகி களி தாங்க ரெடி பண்ணேன். அதனால் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவார் எங்கள் பாபா. நானும் அது தான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நல்லா தயிர் சேர்த்துட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம். என்ன குருமாக்கு நாங்கள் கீரை பொரியல் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு ஒரு 3:30 மணிக்கெலாம் நான் கிளம்பியாச்சு. நேராக போயிட்டு நம்ம டேரனையும் கூட்டிகிட்டு ரேஷ்மா கூட்டிகிட்டு வெளியே தான் கிளம்பி போனோங்க. எங்கே போனாலும் அவங்க 2 பேரையும் விட்டுட்டு போகிறது கிடையாது, கூட்டிகிட்டு தான் போகிறோம். எங்கே போகணுன்றதை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.